அதாவது காமெடியாக சொல்லணும்னா ஊரில் எதுவும் வேலை கிடைக்கல, அதனால் வந்தோன்னு சொல்லலாம். சின்ன வயசில் வந்து ஸ்கூல் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணப்போ டீச்சர் சொன்னாங்க, அது இன்னைக்கு இங்கே இந்த மேடையில் நடிக்கிற இந்த பையன் வந்து நாளைக்கு வந்து பெரிய நடிகராக வரலான்ட்டு. அது ஒரு வேளை மைண்டில் இதாகி அப்படியே வந்துடலாம். மெயினாக வந்து நான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் பாஸ் பண்ணிட்டேன், ரிட்டன் டெஸ்ட், டைப் ரைட்டிங்கில் போயிடுச்சு. பட் அது சப்போஸ் அது கிடைச்சிருந்ததுன்னா அது வேற மாதிரி போயிருப்பேன். பட் அது கிடைக்காதனால சரி ஓகே சினிமான்ற அந்த விஷயம் வந்து முன்னாடி நின்றுடுச்சு. முதல்ல உங்களுக்கு யாரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது? சினிமாக்குள்ள வரணும்னா யாரோ நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் இல்லையா? சோ யாரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்க? ஓகே இவர் மாதிரி நான் வரணும் அப்படின்னா? இவரை மாதிரி வரணும்ன்றது தெரியல எனக்கு. பட் ஆனா சினிமாக்குள்ள வரணும்னு இருந்தது, நடிகனா வரணும்னு இருந்தது. இவரு மாதிரி வரணும் அவரை மாதிரி வரணுன்றது பொதுவாக. இப்போ நான் சத்யராஜ் சார்ட்ட பேசியிருக்கேன். சத்யராஜ் சார்ட்ட பேசும்போது யாருமே எந்த நடிகருமே வரும்போது நான் இப்படி வரணும் அப்படி வரணும், அந்த நடிகர் மாதிரி இந்த நடிகர் வரணும், ஒரு நடிகராக வரணும், உள்ள என்ட்ரி கொடுக்கணுன்றது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க சூழ்நிலை. இப்போ வந்து வடிவேல் வந்து காமெடினா வரணும் தான் நினைச்சிருப்பாரு. அவரு K.A. தங்கவேலு மாதிரி வரணும், ஒரு சுள்ளிராஜ மாதிரி வரணும்லாம் நினைச்சிருக்க மாட்டாரு. நடிகனா வரணும், ஒரு காமெடி நடிகனா வரணும். இப்ப நான் வந்து ஒரு நடிகனா வரணும், அவ்வளவு பிளைன். என்ன மாதிரி நடிகனா வரணும்ன்றது வந்து காலம் நமக்கு வந்து சொல்லும். அது அதுக்கு